இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். நீங்க சொன்ன மாதிரி எப்படி ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா வந்து பெரிய நாடு, உக்ரைன் ஒரு சுண்டக்கா நாடு. ஆனா ரஷ்யாவால அந்த உக்ரைன் அப்படிங்கிற நாட்டை வீழ்த்த முடியல. ஒருவேளை தாய்வானோட சண்டை போட்டு அவங்க கிட்ட இருக்கிற இந்த பாகிஸ்தான் நம்ம கிட்ட அடி வாங்கினாங்களா அந்த வெப்பன் தான் சைனாவே வச்சிருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தாய்வானோட சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா தோத்து போயிடுவாங்க. அப்படி தோத்து போயிட்டா உள்ளுக்குள்ள ஒப்ரஸ்டா இருக்காங்கல்ல மக்கள் சீனால. ஓ! அவங்களுக்கு ஒரு நீ டம்மி டார்கெட் பீஸ் தானா? இப்போ வரைக்கும் நம்ம ஏதோ நார்த் கொரியா மக்கள தான் அந்த நார்த் கொரியா ரெஜிம் வந்து மூல செலவு பண்ணி வச்சிருக்குன்னு நெனச்சிட்டு இருக்கோம். இல்ல. சைனாவுல இருக்கக்கூடிய மக்களை சீன கம்யூனிஸ்ட் அரசு மூளை செலவை பண்ணி வச்சு, நீ எங்களுக்கு எதிரா மனசுல யோசிச்சா கூட நாங்க உன்ன கொன்னுடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேள அந்த போர்ல சீனா தோத்துடுச்சுன்னா, அந்த அச்சம் அந்த மக்களுக்கு போயிடும். அப்படியே அந்த கம்யூனிஸ்ட் குப்பைய எடுத்து அங்க இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில போட்டு அத டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காட்சி நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்கு. அடுத்தது தான் முக்கியமான பயம்.